ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதில் ஒரு லட்டு சாப்பிட்டாலே போதுங்க, இரத்த சோகை வராமல் தடுக்கிறதுக்கும் எலும்பை நல்லா வலுப்படுத்துறதுக்கும் ஏராளமான நன்மைகள் இந்த லட்டில் இருக்குதுங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இந்த ஹெல்த்தியான லட்டு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 250 கிராம் மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் அளவுக்கு எள் எடுத்திருக்கேங்க. எள்ளில் நிறைய தூசி மண்ணெல்லாம் இருக்கும். அதனால் 4-5 டைம் நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இதை நான் ஒரு வடிகட்டியில் தண்ணியை நல்லா வடிய விட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. தண்ணி ஓரளவுக்கு நல்லா வடியட்டுங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம ராகி மாவை வறுத்துக்கலாங்க. இப்போ ராகி மாவு வறுக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. 250 கிராம் கப்பில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேங்க. ராகி மாவு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டும் மணமும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ ராகி மாவை சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா ராகி மாவை வறுத்துக்கணுங்க. ராகி மாவுலேருந்து நல்லா மணம் வரணும், கலரும் நல்லா சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் ராகி மாவை மிதமான தீயில் வச்சு நல்லா வறுத்துக்கலாங்க. ராகியில் ஏராளமான நன்மைகள் இருக்குதுங்க. இதில் நம்ம லட்டு செஞ்சு கொடுக்கும்போது பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சுவை ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. முக்கியமாக எலும்பை வலுப்படுத்துறதுக்கும் இரத்த சோகை வராமல் பாதுகாக்கிறதுக்கும் இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குதுங்க. ராகி மாவை நல்லா இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணுங்க. பாருங்கள், கலர் நல்லா மாறி இருக்குது பாருங்கள். நல்ல வாசனையாகவும் இருக்குது. இப்போ இதை தனியாக ஒரு பவுலில் நம்ம மாற்றி வச்சுக்கலாங்க. ராகி மாவு நல்லா ஆறட்டுங்க. இப்போ ராகி மாவு வறுத்த அதே கடாயில் நம்ம தண்ணி நல்லா வடிய விட்டுருந்தோம் இல்லைங்களா, எள்ளு சேர்த்துக்கலாங்க. எள்ளை சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணுங்க. தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடணும். நல்லா ட்ரை ஆகிட்டு வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம எள்ளை நல்லா வறுத்து செய்யும்போது 10 நாள் ஆனாலும் கூட வெளியில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாங்க, கெட்டு போகாது. பாருங்கள், தண்ணி எல்லாமே கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சுங்க. எள்ளு ஓரளவுக்கு வறுபட்டுருக்குதுங்க. இன்னும் நல்லா வறுக்கணும். நல்லா பொரிய ஆரம்பிக்குங்க. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. எள்ளில் ஏராளமான சத்துக்கள் இருக்குங்க. ஃபைபர், கால்சியம், அயன், ஜிங்க்கு, இந்த மாதிரி ஏராளமான சத்துக்கள் எள்ளில் இருக்குதுங்க. எள்ளை அதிகமாக சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. எள்ளு எலும்போட வளர்ச்சிக்கும் இரத்த சோகை வராமல் பாதுகாக்கிறதுக்கும் மட்டும் இல்லை, ஸ்கின்னை நல்ல ஒரு ஈரப்பதமாக வைக்கிறதுக்கும் இந்த எள்ளு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. முடி வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லதுங்க. இப்போ பாருங்கள், எள்ளு நல்லா வறுபட்டுருச்சு. அங்கங்கே வெடிக்க ஆரம்பிக்குது பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இது மாதிரி நல்லா எள்ளு வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாங்க. எள்ளு வறுத்த அதே கடாயில் 1/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க. வறுக்காத வேர்க்கடலைனாலும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்த வேர்க்கடலையாக இருந்தாலும் திரும்ப ஒரு தடவை நல்லா வறுத்துட்டு செய்யும்போது நல்லா மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த உருண்டை. இப்போ பாருங்கள், ஒரு 3-4 நிமிஷம் கிட்ட நல்லா வறுத்துட்டேங்க. இந்த அளவுக்கு நிலக்கடலை நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இதையும் தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாங்க. எள்ளு எடுத்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேங்க. நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட பயன்படுத்திக்கலாம். வெல்லம் எடுத்த அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. வெல்லத்துக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லைங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சாலே போதும். வெல்லம் இங்கே நல்லா கரைஞ்சிட்ருக்க நேரத்தில் நம்ம எள்ளை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கு மிக்ஸி ஜாரில் நம்ம ஆற வச்சுருந்த எள்ளை சேர்த்துக்கலாங்க. இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலையும் சேர்த்துட்டு கொரன்னு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ வெள்ளைக்கரைசல் நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. வெல்லமும் நமக்கு நல்லா கரைஞ்சிருச்சுங்க. பாகுபதம் எதுவும் தேவையில்லை. வடிகட்டியில் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. தூசி மண்ணெல்லாம் இருக்கும் அதனால். இப்போது நம்மளை ராகி மாவை ஒரு பவுலில் சேர்த்துருந்தோம் இல்லைங்களா, நல்லா ஆறிடுச்சுங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க எள்ளு, நிலக்கடலை பொடியும் சேர்த்துட்டு ராகி மாவு, எள்ளு பொடி, நிலக்கடலை பொடி எல்லாத்தையுமே 3ஐயும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இது கூட நம்ம நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நிறையா கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேங்க. இது கூட ஏலக்காய் தூள் இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ஏலக்காயை
பிச்சு கூட அந்த விதையை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது 2ம் நான் சேர்த்துருந்துருக்கேங்க. ஆனால் வீடியோவில் வந்து எடுக்க மறந்துட்டேன். அதனால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ 3யும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்க வெள்ளை கரைசலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு சேர்க்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு இலக்கம் கொடுக்குங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்க எல்லா வெள்ளை கரைசலையுமே வந்து சேர்த்திக்கலாம். கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள், எல்லா வெள்ளை கரைசலையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. சூடு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கனால நான் கைகளாலேயே நல்லா வந்து அமுத்தி பிசைஞ்சிட்டேங்க. இப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு உருண்டைகள் வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா வாசனையாக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க. இப்போ இதே மாதிரி மீதி இருக்க மாவுலேயும் நம்ம உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது நான் உருண்டைகளாக பிடிச்சி பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் ஒரு உருண்டை எடுத்து நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குங்க, நல்லா மணமாகவும் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான லட்டு ரெசிப்பியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லியும் ஒவ்வொரு லட்டு சாப்பிட்டாலே போதுங்க, ஏராளமான சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். இந்த லட்டை நம்ம வெளியில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டாலும் 10 நாள் வரைக்கும் கெட்டு போகாதுங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றதா இருந்தால் இன்னமுமே நமக்கு நிறைய நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த லட்டு ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம்புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.